இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பகிர்ந்துக்கலாம் அப்படின்னா, கால் முழுத்த கதைகள் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது. இந்த புத்தகத்தை பற்றி நம்ம இப்போ 2-3 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த புத்தகத்தை பற்றி ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, இயற்கை வந்து எப்படி உண்டாச்சு, அதாவது மலை எப்படி உண்டாச்சு, காடுகள் எப்படி உண்டாச்சு, நட்சத்திரம் எப்படி உண்டாச்சு, சூரியன் எப்படி உண்டாச்சு, மனுஷங்க ஏன் பேசுகிறாங்க, மனுஷங்க ஏன் பறக்க மாட்டுறாங்க அப்படின்ற எல்லா விஷயத்துக்குமே ஒரு நாட்டில் ஒரு அங்கே உள்ள மக்கள் வந்து ஒரு கதையை நம்புகிறாங்க. இப்போ தமிழகத்தில் வந்து ஒரு கதை இருக்கும், இதே நியூசிலாந்தில் ஒரு கதை இருக்கும், அலாஸ்காவில் ஒரு கதை இருக்கும், ஆப்பிரிக்காவில் ஒரு கதை இருக்கும். இந்த மாதிரி இயற்கை வந்து எப்படி உருவாச்சு அப்படின்றதுக்கு வந்து ஒரு ஊரில் வந்து ஒரு கதை இருக்க மாதிரி அந்த கதையை எடுத்து இங்கே தொகுத்து வழங்கியிருக்காங்க ராமகிருஷ்ணன் அவர்கள். அதுதான் இங்கே பார்க்க போகிறோம். ஒரு சின்னதாக ஒரு 10 லைன் தான் இருக்கும் ஒரு கதையும். அந்த 10 லைன் இருக்கும். அது கீழே வந்து எந்த நாட்டில் இந்த கதையை நம்புகிறாங்க அப்படின்றது இருக்கும். அதுதான் வந்து இந்த புத்தகத்தில் எல்லாமே இருக்குது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 50-60 கதைகள் இருக்குது. இந்த வீடியோவில் வந்து ஒரு 2 கதைகள் வந்து பார்க்க போகிறோம். அது என்னென்னா வந்து நட்சத்திரங்கள் எப்படி உருவாகின, ஆகாசம் வந்து ஏன் உயரத்தில் இருக்குது, இந்த 2 விஷயந்தான். ஸோ அந்த நட்சத்திரங்கள் எப்படி உருவாச்சுன்னு சொல்லி நியூசிலாந்தில் வந்து ஒரு கதை நம்புகிறாங்க. ஆகாசம் எப்படி மேலே உயரமாக இருக்குது அப்படின்றதுக்காக தமிழகத்துலேருந்து ஒரு கதை, அதை நம்புகிறாங்க மக்கள். அது 2 தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த புத்தகமே வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கதைகள்லாம் வந்து ரொம்ப நேரம் இருக்கும். சின்ன பசங்களுக்கு ஈஸியாக புரியும், பெரியவங்களுக்கும் வந்து அதை ரொம்ப படிக்கிறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நட்சத்திரங்கள் எப்படி உருவாகின. பொன்வெளியின் கடவுளுக்கு பெயர் ரங்கி, அவரது மனைவியின் பெயர் பாபா. அவர்களுக்கு 11 குழந்தைகள். அப்போது வானமும் பூமியும் ஒன்றாகத்தான் இருந்தன. இந்த மாதிரி ஒரு 2 பேர் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து 16 குழந்தைகள். அப்போ வந்து வானமும் பூமியும் ஒன்றா தான் இருந்திருக்காங்க. ஸோ இந்த 16 குழந்தைங்களுக்குள்ளே வந்து எல்லாமே வந்து சண்டை வந்திருக்கு. அந்த சண்டைனால வானத்தையும் பூமியத்தையும் வந்து தனியாக பிரிச்சுட்டாங்க. வந்து வானமும் பூமியும் வந்து ஒன்றா தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி 16 பிள்ளைங்க சண்டை போட்டது வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து பிடிக்கல. அந்த ரங்கி அப்படின்ற அவங்க அம்மாவுக்கு வந்து பிடிக்கல. பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம அம்மாவை வந்து சமாதானப்படுத்தலாம், வானம் பூமியும் ஒன்றா இருந்துச்சு, நம்ம சண்டை போட்டு அதை 2 பிரிச்சிட்டோம். ஆனால் இப்போ நம்ம சண்டை போட்டு இப்படி பிரிச்சனால அம்மா வந்து ரொம்ப மன வருத்தத்தில் இருக்காங்க. அதனால் அம்மாவை சமாதானம் பண்ணுறதுக்காக ஒரு ஒளி வீசும் கடிகாரத்தை வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து அவ்வளோ பளிச்சுன்னு ஒளி வீசுமா. அந்த கடிகாரத்தை வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அம்மாவை வந்து சமாதானப்படுத்துறதுக்காக அந்த 16 பிள்ளைங்களும் சேர்ந்து அம்மா என்ன பண்ணுறாங்க, இன்னும் கொஞ்சம் கோவமாகி அந்த கடிகாரத்தை வந்து சுக்குநூறாக உடைச்சிருக்காங்க. ஸோ அதுலேருந்து அந்த சுக்குநூறாக உடைச்சதில் வந்து அந்த தூளாக வந்து போகல, அதுதான் வந்து வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள், அதுதான் வந்து வானத்தில் உள்ள நட்சத்திரங்களாக இருக்குது இப்போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை வந்து நியூசிலாந்து மக்கள் வந்து நம்புகிறாங்களாம். இதனால தான் வந்து வானத்தில் நட்சத்திரம் இருக்குன்னு அதுதான் இந்த இடத்துல போட்டிருக்காங்க. ரங்கிக்கு இதனால் மிகுந்த மன வருத்தம் உண்டானது. அவரை சமாதானம் செய்வதற்காக பிள்ளைகள் விசித்திரமான பொருள் ஒன்றை உருவாக்கினார்கள். ஒளி வீசும் அந்த கடிகாரத்தை ரங்கிக்கு பரிசாக தந்தார்கள். கோபத்தில் ரங்கி அதை வீசி எறியவே கடிகாரத்தில் இருந்த ஒளிரும் கற்கள் வானில் சிதறி நட்சத்திரங்களாக உருவாகின. அதனால தான் இன்றும் நட்சத்திரங்களை பார்த்து காலம் கணிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நியூசிலாந்துன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து கதை இருக்கும், அது கீழே வந்து என்ன ஊரில் வந்து நம்புகிறாங்க அப்படின்றது இருக்கும், நியூசிலாந்துன்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்த கதை என்னென்னா வந்து ஆகாசம் வந்து ஏன் உயரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. முன்காலத்தில் வானமும் பூமியும் மிக நெருக்கமாக இருந்தன. மனிதர்கள் தலையில் இடிப்பது போல மேகங்கள் கடந்து போகும். அதுபோல் சூரிய வெளிச்சம் தலையில் நேரடியாக படுவதால் தலையில் வேதனை உண்டாகும். ஒரு நாள் வெயில் அதிகமாகி விவசாயி ஒருவன் தலை 2ஆக உடைந்து விட்டது. ஸோ முதலாம் வந்து சூரியன் அந்த ஆகாசம்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குமா. அதனால் வந்து டைரெக்டாக வெயில் அடித்து சில பேருக்கு வந்து தலையெல்லாம் வெடிச்சிருச்சான். இதை பார்த்து வந்து அவங்க ஒய்ஃபுக்குமே வந்து ரொம்ப மயக்கம் போட்டு வந்து அவங்களும் வந்து இறந்து போயிட்டாங்களாம். அதனால் அவங்க 2 பேரோட அந்த விவசாயியும் அந்த இறந்து போனாங்களும் அவங்க மகன் என்ன ரொம்ப கோபமாய் வந்து ஏதோ எடுத்து அடிக்க போனால வந்து ஆகாசம் வந்து ஐயோ நம்மளை தான் அடிக்க வராங்க அப்படின்னு சொல்லி நவுந்து போய் அது மேலே போயிடுச்சு அப்படின்றாங்க. ஒரு கழுதை இருந்துச்சான். அந்த கழுதையுமே வந்து சொல்கிறது கேட்கவே இல்லையா. அந்த கழுதையை வந்து அந்த கழுதையோட ஓனர் வந்து அடிக்க துரத்திட்டு போயிருக்காரு. அப்போ சூரியன் பார்த்துட்டு ஆஹா இவனுமே நம்மளை தான் அடிக்க வரான்னு சொல்லிட்டு சூரியனுமே மேலே போயிடுச்சு. அந்த சூரியனுமே வந்து மேலே போயிடுச்சு. ஆனால் அவன் வந்து கழுதை அடிக்க தான் ஓடி இருக்கான். ஆனால் அவன் என்ன நினச்சிக்கிட்டான்னா, ஒரு குடும்பம் என்னென்னா வந்து ஆகாசத்தை வந்து அடிக்க வருது, அது மேலே போயிடுச்சு, இப்போ நம்மளை என்னென்னா வந்து இவன் அடிக்க வரான் அப்படின்னு சொல்லிட்டு சூரியனும் வந்து மேலே போயிடுச்சான். அதனால தான் ஆகாசமும் சூரியனும் வந்து மேலே போயிடுச்சு, அதுக்கு முன்னாடி வந்து எல்லாமே வந்து கீழே தான் இருந்துச்சு அப்படின்ற கதையை வந்து நம்புகிறாங்களாம். அது யாருன்னா தமிழகம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இதனால தான் வந்து ஆகாசமும் சூரியனும் மேலே இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி வந்து ஆகாசம் சூரியன்லாம் வந்து மனுஷங்களுக்கு நிகராக தான் இருந்துச்சு அப்படின்றாங்க. இந்த கதையை நம்புகிறவங்க வந்து தமிழகம்னு சொல்கிறாங்க. அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. நான் இந்த கதையை கேள்விப்பட்டதே இல்லை. அதில் உள்ள ஒரு 2-3 விஷயத்தை மட்டும் நான் படிக்கிறேன். அதே நேரம் வீட்டில் அவனது மனைவி அரிசி திருத்தி கொண்டிருந்தால் அவளுக்கு திருகையை சுற்றி வேதனையாகியது. சூரிய வெக்கை தாங்க முடியாமல் அந்த இடத்திலேயே செத்துப்போனாள். விவசாயியின் மகள் ஆத்திரத்துடன் சூரியனையும் ஆகாசத்தையும் அடிப்பதற்கு கட்டியை எடுத்துக்கொண்டு ஓடினாள். அவளது கோபத்திற்கு பயந்து வானம் உயரே போனது. அதே நேரம் சாலையில் சுமையை தூக்க முடியாமல் நின்ற கழுதையை துணி துவைப்பவன் கோபத்துடன் 2 உதைவிட்டான். கழுதை ஓடியது.
நிற்கிறாயா, இன்னும் 2 உதை வேண்டுமா என கத்திக்கொண்டே அவனும் ஓடி வந்தான். சூரியன் தன்னைத்தான் அவன் அடிக்க வருகிறான் என்று நினைத்து கொண்டு பயந்து மிக உயரத்துக்கு போய்விட்டது. அன்று முதல் தான் ஆகாசமும் சூரியனும் மிக உயரத்துக்கு போய்விட்டார்கள் சொல்லிட்டு இந்த கதையை வந்து தமிழகத்தில் சொல்கிறாங்களாம். அதனால தான் வந்து ஆகாசமும் சூரியனும் வந்து மேலே போயிடுச்சு. அதுக்கு முன்னாடி கீழே தான் இருந்துச்சு. ரொம்ப கீழே அடித்து ரொம்ப வெயில் தங்காமல் ஒரு குடும்பத்தில் 2 பேர் இறந்துட்டாங்க. அவங்க மகன் வந்து அடிக்க வந்திருக்கு. அதனால தான் ஃபஸ்ட்டு ஆகாசம் மேலே போயிருக்கு. ஒருத்தன் வந்து கழுதையை வச்சு வேலை வாங்கிட்டு இருந்திருக்கான். அது வந்து பொதி சுமக்க மாட்டேன்னு சொல்லிச்சு. அந்த கழுதையை அடிக்க போகிறப்ப சூரியன் பார்த்து ஆகா இவன் நம்மளை தான் அடிக்க வரான்னு சொல்லி சூரியனும் பயந்து மேலே போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழகத்தில் இந்த கதை இருக்குன்னு. இதுதான் இந்த வீடியோவில் நான் பார்க்க வந்த அந்த 2 நட்சத்திரங்கள் ஏன் உருவாச்சு, ஆகாசம் ஏன் உயரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாளைக்கு வந்து அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சூரியன் தோன்றியது எப்படி, நெல் எப்படி உருவானதுன்னு சொல்லிட்டு அதுக்கு 2 கதைகள் வந்து சீனாலையும் பிலிப்பைன்ஸ்லையும் நம்புகிறாங்க. அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி. வாய்ப்பு வந்து அந்த புத்தகம் படிங்க. கால் முளைத்த கதைகள் எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதியது. இன்னொன்று வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த புத்தகம் வந்து நீங்கள் படித்து சொன்னாலும், இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து இந்த புத்தகம் வாங்கி கொடுத்தாலும் ஈஸியாக அவங்களுக்கு புரியுறமே அவ்வளோ அழகாக சின்ன சின்ன கதைகள்லாம் இருக்குது. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சின்ன சின்ன கதைகள்லாம் சொல்லலாம். நன்றி.